FM 91.5 காத்து பாக்கல ராஜி நான் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு காத்து பாக்கல இது நம்ம ஆளுல நம்ம கூட கிருத்திகா பேசிட்டு இருக்காங்க. ஆண்டர்பிரினரா இருக்காங்க. ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து அவங்க கிட்ட பேசலாம். சொல்லுங்க மேம், இப்போ நீங்க வெளியே ஒரு சுய தொழில் பண்ணணும் அப்படிங்கிற முடிவு எடுத்ததுக்கு அப்புறமா எதுக்காக இந்த ஒரு ஃபீல்டு சூஸ் பண்ணீங்க? இந்த ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ்ங்கிற ப்ராஜெக்டை எதனால எடுத்தீங்க? ஆக்சுவலா ஃபுட் இண்டஸ்ட்ரி அந்த மாதிரி தான் இப்ப ரொம்ப பேர் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அதையே எல்லாருமே பண்றது சரி வராது இல்லையா? அதுல நிறைய பேர் இருக்காங்க. அது தவிர்த்து அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் ரிட்டர்ன் கிஃப்ட்னா ஒரு பொருளை சார்ந்து நம்ம பண்ண தேவையில்ல, நிறைய ப்ராடக்ட்ஸ் இன்க்ளூட் பண்ணலாம். இதுதான்ற லிமிட் வச்சுக்க தேவையில்ல, இவ்வளவுதான்ற கேட் எதுக்குமே இருக்காது. அதே மாதிரி ப்ராடக்ட்ஸும் நமக்கு ஈஸி டு கிவா இருக்கும் அப்படிங்கறது தான் டிரான்ஸ்போர்ட். அந்த மாதிரி எல்லாம் யோசிச்சு ஓகே இது பண்ணலாம் அப்படிங்கறத சூஸ் பண்ணோம். ஓகே, நல்லது. இப்போ இந்த ஒரு பிசினஸ் நீங்க ஸ்கிராச்ல இருந்து பண்றீங்க, அப்புறம் உங்க ஃபேமிலியோட சப்போர்ட் இதுல எந்த அளவுக்கு இருந்தது? ஸ்டார்ட் அப் தான்றதுனால பெருசா வெளியே இருந்து ஆள் எல்லாம் இன்னும் சோர்ஸ் பண்ணல. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேமிலியோட சப்போர்ட்ல மட்டும்தான் நான் இப்ப ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஆபீஸ் மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணணும், ஃபியூச்சர் அந்த ஐடியாஸ் எல்லாம் இருக்கு. பட் இப்போ சப்போர்ட் பண்றது பூரா ஃபேமிலி தான். டே நைட் பார்க்காம எனக்கு 2 பொண்ணுங்க, அம்மா இருக்காங்க, வீட்டுக்காரர் இருக்காங்க. அவரும் ஒர்க் பண்றாரு. பட் இருந்தாலும் ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாரு. அவருக்கு என்ன டைம் கிடைக்குதோ, எவ்வளவு டைம் கிடைக்குதோ, என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அதை நான் பண்றேன் அப்படிங்கிற ஒரு பேக் போனா இருந்து எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவாரு. அதே மாதிரி குழந்தைங்களும் அவங்களோட ஃப்ரீ டைம் வேற எதுலயும் கான்சென்ட்ரேஷன் பண்ணாம எனக்கு என்ன ஒர்க் பண்ணி தரலாம், எனக்கு எப்படி உதவலான்றதுதான் அவங்களோட மைண்ட் செட்டாவும் இருக்கு. ஓகே, ஸ்வீட். சொல்லுங்க, இன்னும் வேற என்ன ஷேர் பண்ண விரும்புறீங்க? ஆக்சுவலா நிறைய பேர் இந்த மாதிரி வரணும், செல்ஃப் டெவலப்மெண்ட் இருக்கணும், நமக்கு ஒரு அடையாளம் இருக்கணும். கண்டிப்பா வெளியே வாங்க, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கும், உங்க ஃபேமிலிக்கும், உங்க டீமுக்கும். தேங்க்யூ.